சோதரிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். நல்ல கவனிங்க. தேவ ஆவி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவ ஆவி பெற்றவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். எகிப்து தேசத்திலே யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் இருந்தார். இந்த வாலிபன் எப்படி இருந்தான்? ஆனால் சிறைச்சாலையினுடைய வஸ்திரத்தை தரித்தவனாய் இருந்தான். அப்ப வஸ்திரம் அல்ல முக்கியம். நமக்கும் மற்றவர்களுக்கும் வஸ்திரத்தில் அல்ல வித்தியாசம். நமக்கும் மற்றவர்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவது என்னவானால் தேவனுடைய ஆவி. இந்த காலத்துல நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் வேணும்? நம்மை அதிகமாக வித்தியாசப்படுத்தி காட்டுவது எது? தேவனுடைய ஆவி. இந்த தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கா? ஒரு மனுஷனுக்குள்ள. கர்த்தர் நமக்குள்ள என்ன தாரார்? அவருடைய ஆவிய மனுஷனாகிய நமக்கு கர்த்தர் தாரார். எதற்காக தந்தார்? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். வஸ்திரத்துல வித்தியாசம் இருப்பதை விட நமக்கும் மற்றவர்களுக்கும், நம்ம பெற்ற ஆவிக்கும் மற்றவர்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அதை நீங்க பார்க்கணும் சொன்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். இன்னும் வஸ்திரம் மாறல. என்ன மாறல? வஸ்திரம் மாறல. அப்ப நம்ம அதிகமா எதுக்காக ஜெபிக்கணும்? நம்ம அதிகமா எதுக்காக ஜெபிக்கணும்? தேவ ஆவிக்காக ஜெபிக்கணும். இந்த ஆவியை நாம பெற்றுக் கொள்ளணும். ஆனால் இந்த ஆவியினுடைய வேல்யூ தெரியும். இதனுடைய மதிப்பு தெரியாமல் இதை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய ஆவியினுடைய அதற்கு அவர் வைத்திருக்கிற மதிப்பை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் அதை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள. மீட்கப்படும் நாளுக்கு என்று கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? மீட்கப்படும் நாளுக்கு என்று கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அப்ப அந்த ஆவி எதற்கு? ஏன் மீட்கப்படும் நாளுக்கு என்று கர்த்தர் இந்த ஆவியை தந்தார்? ஏன்னா நம்மளை மாற்றுவது நம்மளால இந்த வஸ்திரத்தை வேணா மாற்ற முடியுமே தவிர நம்முடைய சுவாபங்களை மாற்ற முடியாது. நம்மளால முடியாது. அதுக்குதான் தேவனுடைய ஆவியை தந்தார். இந்த தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? ஆனால் நம்ம மீட்கப்படும் நாளுக்கு என்று நம்மளை என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். அதனாலதான் ராஜாவினுடைய அரண்மனையில உள்ள தாதிமார்களை ராஜா ஏகாயம் வசத்துல ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக்க முடியும். அப்ப தேவ ஆவி நமக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி வாலிப பிள்ளைகள் தேவ ஆவியினுடைய வேல்யூ தெரிஞ்சாதான், அந்த ஆவியை நீங்க பெற்றால்தான் என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து சரீரமே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களே வாசமா இருந்தால் இந்த சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தையும் அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய சொத்தையோ நம்முடைய வண்டியையோ அல்ல, அவர் கொடுத்த ஆவி. அது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படணும். ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கு என்றுதான் அவர் இந்த ஆவியை தந்திருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின எந்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தா எதுவாக இருக்கணும்? சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் இந்த ஆவி. யோசேப்பு உயர்த்தினது அவன் படிச்ச படிப்பு, அவன் பார்த்த வேலையோ, அவனுடைய சகோதரரோ, அவனுடைய தாய் தகப்பனாரோ இல்லை. அவன் தேவனிடத்துல பெற்ற விலையேற பெற்ற அந்த பொக்கிஷம் தான் அவனை உயர்த்தி.
என்ன படிங்க என்ன வேண்டாம் சொல்ல, நல்லா படிங்க, விழுந்து விழுந்து படிக்கணும். எவ்வளவு வேலை பாருங்க. ஆனா உயர்வு எங்க இருக்குன்னா தேவ ஆளுதான். அவன் என்ன படிச்ச யோசேப்பு சொல்லு, இவ்வளவு ஞானமும் விவேகம் உள்ள யோசேப்பு, இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது, இந்த விவேகம் எங்கேருந்து வந்தது? அப்ப படிப்பே கிடையாது. அப்ப படிப்பு உண்டா? பிஎஸ்சி உண்டா, எம்எஸ்சி உண்டா, பிகாம் உண்டா? யோசேப்பு பின்னாடி என்ன டிகிரி இருந்தது? ஒரு டிகிரி இல்லை. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார என்ன தகுதி இருந்தது? ஒரு தகுதி இல்லை. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார அவனுக்கு என்ன படிப்பு இருந்தது? ஒன்றும் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் எனக்கு உயர்வு வேணும் என்று நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஆவி இருந்தால் ஆவி எவ்வளவு வயது, அந்த ஆவியை உங்களை சேஞ்ச் ஆக்குது. இங்க சேஞ்ச் ஆக்காது. நம்ம வெள்ள சட்டம் போட்டதுனால என்னென்ன வித்தியாசம் இவனுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த யோசேப்பு மேல இப்ப என்ன இருந்தது? என்ன வஸ்திரம் இருந்தது? வஸ்திரம் மாற்றப்படல. என்ன வஸ்திரத்தோட வந்து நீங்க அடவுலதான் வெளிப்பாடு சொல்றாரு, அதோடதான் தரிசனம் கண்டார். அவ வெள்ள வஸ்திரம் உடுத்தினாதான் வெளிப்பாடு வரும், தரிசனம் வரும்னு ஆவி மிக மிக இந்த தேவ ஆவி நீங்க என்ன விழுந்து படிக்கணும். மாணவனுக்கே எல்லாரும் பயிற்சி பண்ணுங்க. இந்த ஆவி இல்லாம அதெல்லாம் மறந்து கூட இந்த ஆவி நம்ம பருவம் வரைக்கும் கொண்டு வருது. இது எவ்வளவு பெரிய வெளியேற பெற்றது. யோசிச்சுட்டு ஒரு டிகிரி ஒரு சர்டிபிகேட் கூட அடுத்த பிரதமர் ஆகணும். இப்ப நான் தான் அடுத்த பிரதமர் ஆக போறேன். என்னதான் கேட்பாங்க? எக்கனாமிக்கை பத்தி ஏதாவது தெரியுமா? நம்ம என்ன சொல்றோம்? எக்கனாமிக்னா என்னன்னு. ஆனா இந்த யோசேப்பு பாபோனுக்கே இல்லாத ஞானம் யாருக்கு இருந்தது? ஆனா அவனு இங்கதான் உட்கார்ந்துருக்கான். இப்ப நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. 7 வருஷம் பஞ்சம் வரும். ஆனா வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு பார்வோனுக்கு. இந்த தேசத்துல இப்ப பஞ்சம் வரும்பா, இந்த பஞ்சத்துல இப்படி எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு. இப்ப இந்த சொப்பனத்தை ஆனா விளக்க தெரியல. ஒண்ணு யார கூப்பிடுறாரு? சிறைச்சாலையில இருந்தா யோசேப்பு. அங்க சிறைச்சாலையில இருந்த 2 பேருக்கு நல்ல வெளிப்படுத்தி கொடுத்து தரிசனங்களை சொன்னாங்க. கடைசியில நான் வெளியே போனோன்னே நான் உன்னை ராஜா இடத்துல சொல்லி உன்னை வயதுதான் நான் ஒரே வயதுதான் கடைசி வரை ஒன்னே சொல்லு, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போவேன், நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன், நம்ம பிள்ளைய கூட அப்படின்னு சொல்லணும். உடனே என் பிள்ளையே நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது இருந்தாரு. அது உங்களுடைய விசுவாசம் எப்படியாவது தெரியாது. நான் பைபிளோட அனுபவத்தை பொறுத்து சொல்றேன். யோசேப்பு கூட இருந்தவன் அதான் நான் வெளியே போனாலும் ராஜாட்ட சொல்லி உன்னை என்ன செய்தேன், வெளியே கொண்டு வர உன்னை நினைச்சுதான். நான் கடைசியில் அவன் என்ன செஞ்சான்? வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் இந்த உலகத்துல யாரும் நம்மளை மறந்தாங்க, நம்மளை உள்ள கையில வரைச்சி நம்மளை அகதிலும் பார்க்கிற கத்தையால் அவர் எல்லாரும் மறந்தாச்சு. ஒரு பக்கம் தகப்பன் மறந்துட்டான், இன்னொரு பக்கம் சகோதரன் மறந்துட்டாரு, இன்னொரு பக்கம் ஒருத்தன் தான் ஏதோ நினைச்சு உன்னை பயந்துதான் உதவி பண்ணா வந்தான். அவனும் இந்த கைதான் அந்த கை அந்த விசுவாசம் நமக்கு
இந்த கையில என்ன செஞ்சது? அந்த கை குறுகல. ஐயோ, உதவி செய்தேன்னு சொன்னவங்க கைதான் குறுகிச்சு. நம்மளை சிருஷ்டித்து நம்மளை இம்மட்டு நடத்தி இம்மட்டு போசித்த கை குறுகலையே. அப்ப அந்த கை என்ன செய்யும்? ஒன்னே ஒன்று வாங்கினா போகும். எந்த டிகிரி வாங்குறது இல்லையோ, இந்த ஒரு டிகிரி நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த ஒரு டிகிரி நீங்க 10 வருஷம் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு டிகிரி உங்களை என்ன செய்யும்? எங்கேயும் கொண்டு போகும். இப்ப எத்தனையோ படிப்பு இல்லாதவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. எப்படி போறாங்க? படிப்பே இல்லை. வயதுறது எது? இந்த டிகிரி. இந்த டிகிரி. அப்ப இந்த டிகிரியினுடைய வேல்யூ தெரிஞ்சாதான் இதை நம்மளால வாங்க முடியும். வேல்யூ தெரியாம இது மேல நமக்கு என்ன வராது? நோக்கம் வராது. அப்ப இதை நம்ம வாங்கணும்னா நம்ம எப்படி வாங்கணும்? ஒரு 3 காரியம் நான் சொல்லுவேன். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் கைகளை உமக்கு நேராக பிடிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அப்ப இது மேல நமக்கு ஒரு தாகம் வேணுமானால் நம்முடைய ஆத்மா முதலாவது வறண்ட நிலமா மாறும். வறண்ட நிலம் எப்படி? ஒரு வனாந்தரத்துல தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு மான் இருக்குன்னு வைங்க. அந்த மான் எதை தேடும்? தண்ணியதான். தண்ணி எங்க இருந்தாலும் அதை தேடி. ஒரு உதாரணமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு வாஞ்சம், பஸ்ல வருதுமே பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்ல வண்டி நிக்கி. அப்ப ஆப்போசிட்ல ஒரு சர்ச்சில் ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. உடனே இவர் அங்க ஏதோ அபிஷேக கூட்டம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு? இவர் போக வேண்டிய இடங்க நம்மளே என்ன செய்வோம்? அதான் சொல்றேன், அந்த வேல்யூ தெரிஞ்சாதான் அதற்குள்ள இதெல்லாம் செய்யணும். அந்த வேல்யூ அவருக்கு தெரிஞ்சனால நான் போக வேண்டிய இடத்துக்கு கூட போகாம என்ன செஞ்சிட்டார்? இறங்கி அந்த கூட்டத்துல போய் கலந்து கொண்டார். என்ன கேட்டார்? நீ வரியா? உள்ள வந்தியா? என்ன சர்டிபிகேட் இருக்கு? பணமும் இன்றி விலையும் இன்றி இலவசமாய் கொடுக்கிற ஒரே ஒரு நண்பர். அதுக்கு பணமும் வேண்டாம், ஒரு வேலையும் ஒன்னே ஒன்று. நம்முடைய ஆத்மா வறண்ட நிலமா ஒரு 2 நாள் அல்ல 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்துட்டு உங்க முன்னாடி குடிச்சவங்க தண்ணி வச்சு அதை காணும். என்ன செய்யும்? அந்த தண்ணி எப்படி குடிப்போம்? மேல சிந்தும், முகத்துல சிந்தும், தாகத்துல அந்த அளவுக்கு அப்படி நம்ம தாகப்பட்டு இது நமக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன், நம்மளை விட பாக்கியவான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? முதலாவது இதனுடைய வேல்யூ தெரியும். இரண்டாவது இதனுடைய வேல்யூ தெரிந்தவங்களுக்கு இது மேல என்ன வரணும்? இந்த ஆவில 5 படி ஆழம் இருக்கு. இந்த ஆவில என்ன இருக்கு? ஆழம். வாசிங்க எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிங்க. அந்த புருஷன் தமது கையில் தூளை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. முதல் அளவு எப்படி? கணுக்கால் அளவு. அடுத்து பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். நம்ம முதல்லயே நீச்சல் ஆழத்துக்கு தெரிய முடியாது, போயிட முடியாது. முதலாவது எங்க வரணும்? கணுக்கால் அளவு. இரண்டாவது எங்க வர? முழங்கால் அளவு. மூணாவது இடுப்பு அளவு. நாலாவது கடக்க முடியாத, அஞ்சாவது ஒரு ஆழம். அதை வாசிக்கிறது
மட்டும் எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இதான் கடைசி ஸ்டெப். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அந்த நீச்சல் ஆழத்துல போய் 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 நம்ம கடைசி எங்க வேணும்? எங்க வேணும்? ஆவிக்குள்ளா வேணும். நம்ம எங்க இருக்கணும்? ஆவி நமக்குள்ள இருப்பதை விட நம்ம ஆவிக்குள்ள இருக்கணும். இதுதான் ஆவிக்குள்ளான அனுபவம். அப்படி நீங்க அதாவது நீங்க சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் கேட்டிருக்கேன். அவர் ஜெபம் பண்ணுவார். நம்மளே இல்லை, நம்மளே எப்படி ஜெபம்? ஐயோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ், காலையில் மெசேஜ், ஆனா அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணுவார். அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். ஒரு அசைவு இல்லை. ஒரு நாள் ஒரு மண்டு வந்து முதுக கடி பட்டம் கடி கடிச்சு என்ன ஆயிட்டு குளிர். அது கூட தெரியாம இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? என்ன செஞ்சுட்டு இருக்காரு? எப்படி தோணுமா? ஆவிக்குள்ள இருந்து அதான் வண்டு நமக்குன்னா தேச ஒரு எறும்பு கடிச்சா கூட எவ்வளவு பதமே என்ன செய்வோம்? கத்தாவே உமக்கு நல்ல வளர்ச்சியா ஜெபம் இருக்கணும். வாங்கிக்கலாம். எறும்பு கடிக்க என்ன செய்வோம்? அடையாளத்துல நாங்கள் வளர்ந்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எறும்பு கடிக்க என்ன செய்வோம்? தன்னை போல நம்ம கை அங்க போயிடும். ஆனா அந்த ஊழியக்கார ஜெபிக்கார இங்க கடிச்சுட்டே இருக்கு. ஆனா தெரியல. அவர் மக வந்து பார்த்து சொன்ன பிறகுதான் அப்படியான்னு கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஆவிக்குள்ள இருந்து நமக்குள்ள ஆவி இருப்பதற்கும் ஆவிக்குள்ளாக நாம இருப்பதற்கும் நம்ம எங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறோம் என்பது அல்ல முக்கியம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான். அப்ப இந்த ஆவிக்குள்ள எத்தனை ஸ்டெப் இருக்கு? நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இத பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த ஆவிய 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில். அப்ப ஆவிய பவுல் எப்படி கண்டிருக்கிறார்? பொக்கிஷம். நம்ம ஆவியை எப்படி பார்ப்போம்? அது அந்த ஆவியை அவர் பொக்கிஷமா பார்த்தார். அந்த ஆவியை அவர் பொக்கிஷமா பார்த்தனால அதற்காக எதையும் இழக்க தயாரான. நம்ம எதை பொக்கிஷமா பார்க்கணுமோ அதை பொக்கிஷமா பார்ப்பதில்லை. எதோ பொக்கிஷமா பார்க்க கூடாதோ அதெல்லாம் பொக்கிஷமா. இது பரலோக பொக்கிஷம். இது என்னது? இன்னொரு பொக்கிஷம் இருக்கு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு பொக்கிஷத்தை சொல்றாரு பாருங்க. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள தூள் உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாட்கள்ல எந்த பொக்கிஷத்தை சேர்க்கணுமோ அந்த பொக்கிஷத்தை இவங்க சேர்க்கல. இவங்க சேர்ந்த பொக்கிஷம் என்னவானா உலகத்துக்குரியது. இந்த உலகத்திலே பொக்கிஷம் உண்டு. ஆனா அந்த பொக்கிஷம் துருப்பிடிக்கும். அது ஒரு நாள் இவர்களுடைய மாம்சத்தையும் தின்னும். நீங்க பாருங்க, செய்தி போட்டிருப்பாங்க. செய்தி ரொம்ப நாள் போட்டுட்டு இருக்கும்போது அங்க என்ன இருக்கும்? சொல்லுதாங்க என்ன இருக்கும்?
ஏன் அது அப்படி தடை ஆயுது? அப்ப அங்க இருந்த மாம்சம் எங்க? ஏன் சமமா தானே இருந்தது? இந்த செயின் போட்ட பிறகு ஏன் அது புலி மாதிரி இருந்தது? அதெல்லாம் என்ன செய்யும்? மாம்சத்துக்கு துருபுடி. அது ஒரு நாள் நமக்கு விரோதமாவே சாட்சிடும். அது பொக்கிஷமா இந்த உலகத்துல கண்டு அதெல்லாம் அதை சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வெளியே என்ன செய்யும்? கையில இருந்த வசனம் தான் பண்ணி அவங்க என்ன செய்யக்கூடாது? பாஸ்ட் அப்படி சொன்னா வெளியில போய் அந்த பொண்ணு வெளியே என்ன செய்யும்? நமக்கு விரோதமா வசனத்தை காட்டுங்க. அதெல்லாம் சொல்லணும். இந்த பாஸ்ட் சொன்னான்னு சொல்றது வசனத்தை காட்டுங்க. வசனம் இப்படி போட்டுருக்கு. எங்க பாஸ்ட் இப்படி சொன்னாலும் அவர் என்ன நினைப்பாங்க? எங்க பாஸ்ட் எங்க இருந்து சொன்னாங்க? பாடத்திலிருந்து புதுசா வந்து சொன்னேன். வசனத்தை எடுத்து காட்டுங்க. வசனம் என்ன போட்டிருக்கு? நீங்க அதை திரும்ப வாசிக்க. உங்கள் பொண்ணும் வெள்ளியோ குரு பிடித்தது அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து. ஆனா அந்த பொக்கிஷம் என்ன செய்யுது? அதை வாசிங்க. ரோமர் 8:16 வாசிங்க. இது நமக்கு விரோதமா சாட்சியா இருக்கு. அந்த பொக்கிஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோமர் 8:16. அப்பதான் உங்களுக்கு எந்த பொக்கிஷம் வேணுங்கிறது தெரியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி படுகிறார். அப்ப இந்த ஆவியை நம்பி நம்ம அங்க போய் நிற்கலாம். ஆனா அந்த பொக்கிஷத்தை நம்பி நம்ம அங்க போய் நிற்க முடியாது. இந்த ஆவியாவது என்ன செய்யும்? நமக்கு சாட்சி கொடுக்கும். ஆனா அந்த பொக்கிஷம் நமக்கு விரோதமா சாட்சிகளும். இந்த ஆவி நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ஆனா அந்த பொக்கிஷம் நம்மள எங்க கொண்டு போகுது? பரலோகத்தை விட்டு விலகுது. அது நல்ல டீப்பா படிச்சு பாருங்க. இந்த பொக்கிஷத்துக்கும் இந்த பொக்கிஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பொக்கிஷம் நமக்கு சாட்சி கொடுக்கு, நமக்கு துணையா இருக்கு. ஆனா அந்த பொக்கிஷம் ஒரு நாள் துரு பிடிச்சிட்டு நம்ம என்னதான் பாதுகாத்தாலும் அது துரு பிடிச்சிட்டு என்ன சொல்லும்? நமக்கு விரோதமா சாட்சி. அது அவ்வளவு நேரம் பெற்றதா கண்டோமே. ஆனா அது நமக்கு துணையா இல்லை. ஆனா பகவத்தில் இருந்து வந்த பொக்கிஷம் கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்கு. அவன் சாட்சி கொடுத்து நமக்கு எந்த பொக்கிஷம் வேணும்? பகவத் பொக்கிஷம். எந்த பொக்கிஷம் வேணும்? யாருக்கும் கொடுக்கும். நானும் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றி. இன்னும் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இன்னும் படிச்சிருக்கணும். படிச்ச எல்லாரும் ஓரம் கட்டிட்டார் கர்த்தர். அவன் ராணுவ வீரர், கையில பட்டையே இருக்கு, நல்ல பாடி ஃபில்டர் இருக்கு. அவங்கள தானே நினைப்பணும். அவன் தானே ஒரு யுத்தத்துல போனா ஜெயிப்பான். நம்ம யாரை இது பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து யாரை அவாய்ட் பண்ணுவாங்க? கொஞ்சம் நெஞ்சு வெளியிலனாலும் போ அந்த வரைக்கும் பேப்பர் தூக்கிட்டு வர வேண்டியதான். கொஞ்சம் கைட்டு இல்லைனாலும் தள்ளு போ அந்த அன்னைக்கு பேப்பர் தூக்கிட்டு. ஆனா கர்த்தர் யாரை இது பண்ணுத? இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்க? படிப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாங்க இதுனா அதான் தமிழ் சொல்றாங்க. கர்த்தாவே வறண்ட நிலத்திலே நாங்களும் உண்மையில எப்படி இருக்கு? அவனை தேடி வரும். அவனை தேடி கேரளாவில் எனக்கு எந்த ஒரு ஊழியர் அவருக்கு ஒரு வெளிநாட்டு வாரத்து போன் கொடுத்தோம். அப்படியான்னு சொல்லுவோம். நீங்க வரணும்னா இவரும் போயிட்டார். என்ன பண்ணணும்? பாஸ்போர்ட் வேணும், நான் வேணும், உங்களுக்கு பிளைட்டுக்கு என்ன வேணும், என்ன வேணும்? இப்ப இவர் போட்டுதான். எதுக்கு இவர் கூட்டார்? அந்த பொக்கிஷத்தை இவருக்குள்ள கொடுக்கணும். இவரை தேடி போகுது அந்த பொக்கிஷம். இப்போ அதுக்கு இவர் அவ்வளவு செலவு பண்ணி விசா வாங்கி பாஸ்போர்ட் வாங்கி பிளைட்ல டிக்கெட் எடுத்து போறாரு. அந்த பொக்கிஷத்தை வாங்கிட்டு வர நம்ம இந்த பொக்கிஷத்துக்காக போவோம்.
உண்மைதானே? காரணம் என்ன? இந்த வேலை இந்த பொக்கிஷத்துக்குள்ளதான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உயர்த்தி இருக்கு. எல்லா பண்டகசாலையில ஆகாரம் குறைந்தாலும் இந்த பொக்கிஷத்தை உடைய யோசேப்பினுடைய பண்டகசாலையில ஆகாரம் இது எல்லாமே பொக்கிஷத்தினுடைய பேருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பொக்கிஷத்தினால நீங்க என்னவோ செய்யணும். பொக்கிஷத்தினுடைய பேருக்கு தெரியாம நிறைய பிள்ளைகள் ஆண்கள் நிறைய விழுது எங்களால பிடிக்க முடியும். எத்தனை பேரும் பிடிக்க இப்போ இருக்கிறதே ஒரு 5-6 பாஸ் மொத்தம் இங்க விழுதான், இன்னொருத்தன் அங்க விழுதான். ஒரு 5-6 பேர் விழுந்தா பரவாயில்ல. 5-6 பேர் ஆளு பண்ண ஒவ்வொருத்தனா விழுந்தா அவ்வளவு பேர் ஆண்கள் நடக்கிறாங்க. எல்லா கூட்டத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் பங்கு நாகர்கோடு பங்கு இந்த கூட்டத்தில் நிரப்புவார். ரெடியா இருக்கணும். 6 கச்சாடி எப்படி ரெடியா இருந்ததோ இதே போல நம்ம ரெடியா நின்றோம்னா அவன் நிரப்ப வேண்டிய வேலையில அதுதான் எல்லா கூட்டத்தையும் சிவனிலாதையும் சொல்லுது. எல்லா கூட்டத்துக்கும் கொண்டு போல கருத்து வரமாட்டாங்க. சில நேரம் அபிஷேகத்தை கொண்டு வருவாங்க, சில நேரம் அற்புதத்தை போல கொண்டு வருவார். எப்ப என்ன கொண்டு வரான்னு அவருடைய கையில எப்ப என்ன வருதுன்னே தெரியாது. ஆனா நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருந்தா போதும். தேவனே என் இருதயம் ஆயத்தமான ரெடியா இருக்கு. ஆயம் அந்த இதயத்துக்குள்ளதான் அபிஷேகத்தை சமூகம். அந்த அபிஷேகம் தான் ஆவியானவர். இத்தனை நாள் வேலை பார்த்தா ஆடு மேய்ச்சல் தகப்பன் என்ன கொடுத்தாரு? ஆனா பரம தகப்பன் ஒரே ஒரு அபிஷேகத்தை தான் கொடுத்தாரு. அந்த அபிஷேகம் உனக்கு என்ன போச்சு? தாவீதுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அதன் வரை உள்ள எந்த ராஜாட்டையும் இல்லை. அவ்வளவு ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தது. காரணம் படிச்ச மண்டை இல்லை, நல்ல வேலை பார்த்தவன்ட்ட இல்லை, நல்ல எந்த ஒரு நோயோடையும் நல்ல திறமசாலியா இருந்தாங்க, அவங்ககிட்ட இல்லை. படிக்கையே நாய்க்கிறாங்க. குடும்பத்திலேயே வாசல் பிரிக்கவே இன்னும் லாய்க்க என்ன அற்பமா நினைச்சாங்க. நீங்க அந்த ஆவியை பெற்று பாருங்க. அற்பமான எண்ணங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா மாறுது. நான் உதாரணமா சொல்றேன். என் குடும்பத்தை பெற்றோருக்கு சொல்லி தப்பா நினைச்சாங்க. எங்க அம்மா அபிஷேகம் பெற்றும் போது தனியா ரொம்ப உட்கார்ந்து பெற்றாங்க. அது ஒரு திருமை. நமக்கு அது ஒரு திருமை. 3 நாள் இருந்து உபவாசம் இருந்து தண்ணி குடிக்காம சாப்பிட்டு அற்பமா நினைச்சவங்க எல்லாம் அவங்க எங்க வராங்க? அவங்ககிட்ட தான் வராங்க. ஐயா வேண்டாம்னு தப்பா அவங்ககிட்ட தான் வராங்க. அவங்களுக்காக சொல்லல, உங்களுக்கு புரியும். அபிஷேகத்தினுடைய விலங்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். அப்பமான நினைவுகளை பத்தி கவலைப்படாது. பரம பொக்கிஷம் உங்களுக்கு எதுதான். சாமியார் என்ன நினைச்சாங்க? அபிஷேகம் பெற்றவங்க அப்பமா தான் நினைச்சாங்க. ஐயா நீ அங்க ஆடலாம் நினைக்கணும், நீ இங்க வந்த இவனை இந்த இத்தனை நாள எளிதா கொடுப்பாங்க. என்ன செஞ்சாங்க? 40 நாள் கோரியாக்கு வந்தாரா வரலையா? எளியாவுக்கு அங்கதான் என்ன செஞ்ச? படிப்போ நம்ம வேலையோ நாம உயர்ந்தாரு. நீங்க வேணா விழுந்து விழுந்து படிக்க, நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல, நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டாம். அதை விட முக்கியத்துவம் இதுல இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிதான். இந்த வேதத்தை நீங்க திறந்து பாருங்க. நாடியே படிச்சவன் தான். ஆனா படிச்சவன கூட வைக்கிறது அவனுக்குள்ள இந்த விசேஷத்தை
படிச்சவனையே உயர்த்தினது அந்த ஆவிதான். படிப்பு உயர்த்தினியே தாவீது நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல சாமர்த்தியம் உள்ளவன், சகல எழுதி படிச்சவன். ஆனா இயேசு வந்து ஒரு கையில எழுதுறாரு, தெரியல. ஐயா இந்த படிப்பை வச்சுட்டு இந்த உலகத்துல உள்ளதை அறியலாம், பரலோகத்துல உள்ளதை அறிய முடியாது. பரலோகத்துல உள்ளதை அறியணுமானா பரலோகத்திலிருந்து ஒரு பொக்கிஷம் வரும். தேவனுடைய ஆவியானை அன்றி தேவனுக்குரியவைகளை ஆராய்ந்து ஒருவன் அறிய முடியாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், சரி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அவர் நமக்குள்ள இருந்தாதான் தேவனை இன்னும் ஆழமா ஆராய முடியும். இந்த ஆவியானவர் இருந்தா நம்ம தேவனை கண்ணாடியில காண்கிறது போல நம்ம கண்டு மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபமாகலாம். ஆனா படிப்பு ஒரு காலமும் நம்மளை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு நம்ம மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபமாகாது. அது வேணும். உங்க படிச்ச படிப்புக்கு ஒரு 10,000 20,000 அதை விட கத்தரால கொடுக்க நாம வேலை பார்த்த வேலைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 10,000 கிடைச்சிருக்கும், 20,000 கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அபிஷேகம் வந்த பிறகு எவ்வளவு கிடைச்சிருக்கு? நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? கணக்கே வைக்க முடியாது. நம்ம நோக்கம் தானே மாறும். ஆசீர்வாதம் இதுதான் வச்சிருக்கு. இதை நீங்க வாங்கிங்க. அது உங்களை மையத்துல நான் கண்டவங்க. கண்டிப்பா அந்த ஆவி யோசேப்பு உயர்த்தின ஆவி உங்களையும் கண்டிப்பா, தானியேலை உயர்த்தின ஆவி உங்களையும். தானியேல் படிச்சவன் யோசேப்பு படிக்காது. தானியேல் ஞானம் உள்ளவன், யோசேப்பு ஞானம் இல்லாத. அவனை உயர்த்தினதும் பொக்கிஷம் தான். இவனை உயர்த்தினதும் ஆனா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய அதாவது கப்பல்ல இறங்கிட்டான். கப்பல் உட்காந்துட்டான். டிக்கெட் வாங்கிட்டான். டிக்கெட் வாங்கியாச்சு. கப்பல்ல போயிட்டு இருக்கான். எல்லாரும் சாம்பத்தியில போறாங்க. இவனுக்கு கீழே போறமா வேண்டாமா? இவன் உட்காந்தே இருந்தான். அந்த கப்பல்ல ஓட்டுறவர் வந்து கேட்டார், நான் அப்போ உட்கார்ந்து இருந்து எல்லாரும் சாப்பிட போறாங்க, நான் சாப்பாட்டுக்கு என்ன வேலை? டிக்கெட்ல எல்லாத்துக்கும் என்ன உண்டு? டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனா டிக்கெட்லயே நமக்கு எல்லாம் இருக்குங்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு டிக்கெட் தந்துட்டார். நம்ம தான் அதை எல்லா டிக்கெட் தந்தார். உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து ஈர்க்கிறான்னு ஆசீர்வதிப்பான்னு போட்டுங்க. அந்த 1 கொரிந்தியர் எடுங்க. 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. சரி, எபேசியர் இருக்கு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு
தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து இருக்கார். ஆசீர்வதிச்சிட்டார். நம்மதான் ஆசீர்வதிப்பாட்டு இல்லை. உன்னை ஆசீர்வதிக்க போறோம். நம்மை ஆசீர்வதிச்சு அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிச்சுட்டாங்க. அதுக்காகதான் பகவத்தையும் திறந்தார். பிதாவின் இடத்துல கேட்டு வாங்கி அனுப்புனார். அப்ப எவ்வளவு பெரிய வாக்கியம்! யாருக்கும் கிடைக்காத வாக்கியத்தை கதை நமக்கு தந்திருக்காரு. அப்ப இது நமக்குள்ள இருந்தா என்ன ஆகும்? நமக்கு உயர்வு. மத்தேயு 13:44 வாசிங்க. இந்த பொக்கிஷத்தை கண்டவன் என்ன செஞ்சான்னு பாருங்க. மத்தேயு 13 பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ஏன்னா அங்க என்ன இருக்கு? பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வாங்கணும்னா சிலர் விட்டுட்டு தான் வரணும். இல்லை, நான் இதை விட மாட்டேன், இதுவும் எனக்கு வேணும்னா அந்த பொக்கிஷம் எனக்கு வேணும்னு நீங்க நினைச்ச சிலரை விட்டுட்டு வந்தாங்க. அப்ப இந்த பொக்கிஷத்தை வாங்கணும்னா ஒண்ணு காலம் வேணும், இரண்டாவது தியாகம் வேணும். நம்மளோட பயன் சொல்லுங்க. ஒண்ணு ஆவிக்குரிய நல்ல இந்த ஆவி இங்க விட்டுட்டேன்னு வைங்களேன், உங்க முன்னேற்றம் தனியா தெரியும். ஆவியை பெற்றுட்டால் சொன்னா ஆவியை பெற்ற பிறகுதான் உங்களுக்குள்ள இருக்கிற வரம் வெளியே கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் ஆவியானவதான் பகிர்ந்து கொடுப்பார். அந்த ஆவி இருக்கும் போது இந்த நேரத்துல என்ன வரம் இவங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த வரத்தை உள்ள கொடுப்பார். இந்த நேரத்துல இவங்களுக்கு இந்த வரம் கொடுக்கணுமோ அந்த நேரத்துல அந்த வரத்தை கொடுப்பார். அப்ப அந்த ஆவியானவர் இருந்தாதான் நமக்குள்ள என்ன வரம் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இப்ப எனக்குள்ள என்ன இருக்கு இருக்குன்னு தெரியணும் சொன்னா அந்த ஆவி இருந்தா உங்களுக்கே தெரியும். எனக்குள்ள இந்த கிருபை இருக்கு, இந்த வரம் இருக்கு. ஏன்னா அந்த ஆவியானவர் என்ன செய்தார்? அவருடைய சித்தத்தின்படி, நம்ம சித்தத்தின்படி ஆவியானவர் என்ன வரம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அவருடைய நம்ம சித்தத்தின்படி எல்லாம் தீர்க்கதரிசனம் உடனே வராது. சிலர்லாம் கையை வச்சோடனே காமாட்டிமாட்டாங்க. அடுத்து வா முடியும் அப்படிங்க மனுஷன் நிக்காங்க. அதை கேட்க ஐயா அவருடைய சித்தத்தின் படிதான் தீர்க்கதரிசனம் என்ன செய்யும்? எனக்கு ஒரு ஊழியக்கார கை வச்சு சொன்னார். அது எனக்கு உண்மைதான் தெரியும். அதே நேரத்தில் பேசணும் நினைக்கிறோம்னா அவருக்கு வார்த்தை சொல்லணும்னா ஒரு மாற்றம் வந்த கண்டிப்பா தண்ணி கூட்டிட்டு தான் கிளம்பி தண்ணி யாரும் வர வைக்க வார்த்தை சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது என்ன வேணும்? தியாகம் வேணும். மூணாவது வாசியா வெளிப்படுத்தின விசேஷம் நான் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் வாசியா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அவர் அங்கிருந்து வாங்கும் போது கேட்க நம்ம இங்க ஆவியான என்ன செய்வார்? ஆவியும் மனவாட்டியும் கேட்கிறவன என்ன செய்யணும்? கேட்கிறவங்க என்ன செய்யணும்? மானு சொல்லணும். தாகமாய் இருக்கிறவன் வரங்களவன், விருப்பமுள்ளவன்
இங்க நாக இருந்தா மாடு எங்க இருந்தாலும் தண்ணியை தேடி அதுக்கு வந்து என்ன வேணும்? இது ஜீவ தண்ணி. நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ள ஊறுகிற நீர். தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்பவர் என்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடம் கேட்டிருக்கலாம். நம்ம தான் முதல்ல கேட்கணும். ஆனா இயேசு கேட்க முதல்ல கேட்க முடியாது. சமாரிய ஸ்திரீ நீயே அவரிடத்துல கேட்கணும். தாகத்துக்கு அந்த தண்ணி நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அதை நம்மளே அடைக்கணும். ஊறிக்கிட்டே ஒரு முறை எண்ணெயோடைய வேல்யூ தெரியாதவங்க ஆசீர்வாதமே தெரியும். நம்மளே அதை என்ன நினைச்சுட்டாங்க? என் கணவர் எனக்காக ஒரு கூட எண்ணெய் தான். ஆனா அந்த ஒரு கூட எண்ணெயில தான் இவங்களுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம் இருக்கு என்பது தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல ஒருத்தருடைய கண்கள் திறக்கப்பட்டா போதாது, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய கண்ணும் திறக்கப்படும். அப்பதான் அந்த குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசி அதை தெரிஞ்சுதான் வச்சுட்டு போனார். ஒரு கூட என்னையாவது அவங்ககிட்ட இருக்கட்டும், அந்த கடனை அடைக்க இது. ஆனா அந்த ஒரு கூட எண்ணெயினுடைய வேலை யாருக்கு தெரியல. வந்தாங்க வழியெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. ஊழியக்காரரால் வழியை வேணா காமிச்சு கொடுக்கலாம். ஆனா ஆசீர்வதிக்கிறவங்க யாரு? அவங்கிட்ட என்ன இந்த ஒரு கோடி என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு கூட என்னையோட வேலை தெரிஞ்ச இந்த ஒரு கூட என்ன உங்களை என்ன செய்யும்? ஆசீர்வாதம் நமக்கு தந்த பொக்கிஷத்துலதான் ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப இந்த மனதில் என்ன வேணும்? கேட்டா உங்களையே முக்கியத்துவம் சொல்ல தெரியுமா? நீங்க உயர்றத பார்க்கணும். அதுக்காக இவ்வளவு தூரம் கத்துட்டு இருக்கேன். இவனா இவ்வளவு தூரம் கத்துற உயர்ந்திருக்காரு, நான் ஆச்சரியப்படணும். அதுக்காக தான் இதை பார்க்கணும் நீங்க. நீங்க என்ன வாங்கி பாருங்க. உயர்த்தப்படும் போது முன்னோடு போகும். கூட இருந்து 10 பேரும் உங்களை தூக்கி விடுறது, ஆவியானவங்க கூட இருந்து தூக்கி விடுறது வித்தியாசம். ஆவியானவருடைய ஒத்தாசை வாங்க ஒரே ஆவி. அப்ப என்னதான் வேணும்? தானம், தியாகம். சிலருக்கு தாகம் இருக்கும், தியாகம். எங்க அபிஷேகம் கூட வச்சாலும் போயிருக்கு. அந்த ஊழியக்காரரை பார்த்துப்போம். நமக்கு கடைசி காலம் ஒரு சொல்லுது, கடைசி காலம் எல்லா ஆவியையும். அதனால எப்படிப்பட்டவங்க வாராங்க என்பதை பார்த்து நான் அதனால இதெல்லாம் அங்கங்க நடக்குது. எத்தனையோ நடக்குதாங்க, என்ன செய்ய முடியல. அது வேற அங்கே இருந்து அணை கொண்டு போய் வேற ஒன்று தூக்கிட்டு கொண்டு அதுக்காக தான் நல்ல அவசியம் நட வைக்காங்கன்னா அங்கே கலந்து கொள்ளுது. எப்படி போகும்போது யாக இருக்கணும், தாக இருக்கணும்,
வருது. இது எனக்கு ஆண்டவர் தெரியும். எனக்கு மற்ற கற்றுத்தரம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். காற்றுள்ள போது உங்களுக்காக சொல்லித்தர ஆள் இருக்கு. அது இவ்வளவு அன்பா பொறுமையா சொல்லித்தர ஆள் இருக்கு. நாங்க பைபிள் வாசிக்கும் போது ஒரு எழுத்து தப்பா வாசித்தோம்னா 4 ரெண்டு நீங்க என்ன தப்பா வாசித்தாலும் நான் எப்படிங்க ஒரு வசனம் தப்பா வாசித்தோம்னா என்ன வாசிக்க 4 ரெண்டு பொறுமையா நிதானமா சொல்லி கொடுத்து இதை கேட்டு இதுக்காக என்ன செய்ய இறுதிக்கு ஆயத்தப்படுத்துங்க. தாவீது ஆயத்தமா இருந்தா அவனை தேடி வந்தது, அவனும் தியானம் பண்ணி போனா. இல்ல எனக்கு ஆடு இருக்கு அப்படின்னு நின்னானா, ஏன் தகப்பன் தான் ஆடு மேய்க்க விட்டா, தகப்பனை அனுப்பியே கூப்பிடுங்க. அவன் இதுக்கான பாத்திரவான் அல்ல, அவனுடைய பாத்திரமே வேற. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கும். ஒருத்தர் அவசரமா இருந்தா பண்ணிருங்க. ஒரு ஊழியக்காரர் தண்ணி எடுத்துட்டு இருந்தேன், அங்க அபிஷேகம் கூட்டம் நடக்கும். இவருக்கு ரொம்ப நாள் ஆசை நான் அபிஷேகம். ஆனா இவரால் அந்த கூட்டத்துல பரப்புறவங்க ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, சமையல் வேலை. 2 ஊழியக்காரர் மொத்த சமையல் வேலை. ஆனா இவரால் அங்க போக முடியல. ஆனா இங்க இருந்து இருந்தது இவரு தாகம் உள்ளவன் மேல் இந்த இடத்துல அந்த இடத்துல தான் வருவாங்க. எங்க தாகத்தோட இருந்தாலும் அங்கே என்ன வரும்? பக்கத்துலதான் வயசான பிள்ளைங்க, வயசு 90. இன்னும் அதை சொல்லுவார், யாரை பார்த்தா அவர் சாட்சி. அப்ப எங்க இருந்தாலும் உங்க இருதயம் அதோடு இருக்கிறது. தியாகம் பண்ணுங்க. அந்த சூழ்நிலை வரும்போது தியாகம் பண்ணி எனக்கு போனா கிடைக்க போயிட்டுனா கண்மலை திறக்கும் போதே தண்ணி வரும்போதே அதை குடிச்சுட்டாலும் அதான் கிருபை வாசல் நடைபெறும்னே அது போயிட்டுனா எப்போ எப்படி என்ன கொண்டு வருவாங்க தெரியும். சில நேரம் போல் கொண்டு வரலாம், சில நேரம் செங்கோல் கொண்டு வரலாம், சில நேரம் அபிஷேகம் கொண்டு வரலாம். உள்ளவே முடியும். அந்த நேரத்துல நடக்கும் போது நம்ம அதை அனுசரிச்சு எடுத்துக்கணும். அந்த நேரத்துல ரொம்ப ஜாயின் ஆயிட்டோம்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் இப்படிதான் நினைச்சேன், இதுல என்ன இருக்கு, இதுலதான் எல்லாமே இதுலதான் எல்லாமே இருந்திருக்கு. படிப்பறிவு இல்லாதவன ஒரு அப்போஸ்தலனா மாற்றக்கூடிய பட்டமே அபிஷேகத்துலதான் இருந்திருக்கு. திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனே தீர்க்கதரிசியா மாற்றின அபிஷேகமே எதுல இருக்கு? அபிஷேகத்துலதான். எதுக்காகவும் இதை விட்டுறாரு, இதுக்காக எதை விடுது? அதை விட்டு அந்த நிலத்தை என்ன செஞ்சான்? வாங்கினான். நமக்கு உண்டானதெல்லாம் விட்டுறதான் இந்த பொக்கிஷன் கிடைக்குமா? அதையும் தியாகம் பண்ணி நான் இதை ஒண்ணு தியாகம் பண்ணாதான் இது எனக்கு கிடைக்குமா? தியாகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதான் உங்களை உயர்த்த போகுது, அதுக்கப்புறம் இதான் உங்களை வித்தியாசப்படுத்த போகுது, அதுக்கப்புறம் இதான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது. நீங்க தாவீது, யோசேப்பு, தானியேல் இந்த 3 பேரையும் நல்லா படிச்சுட்டு அது உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்க. நானே ஆச்சரியம். அவனா அப்படின்னு என்ன செய்வோம்? இந்த
பிள்ளையாண்டான் ஈசானுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் இல்லாத வித்தியாசம் இங்கிருந்து வர ஒரு பிள்ளையாண்டான் நல்லது. இந்த பிள்ளையாண்டான் நம்மதான் நம்மளை வெளிப்படுத்தணும் இல்லை, நம்ம உள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மள தான் முடியும். நாவிதான் வெளிப்படுத்தணும்னு அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் ஒன்றால் ஒன்றால் வெளிப்படுத்து. அவனுக்கு கவலையே கூடாது. நான் எப்பவும் அபிஷேகம் பெறுகிறேன். அது உங்களை ஒரு நாள் அந்த அபிஷேகம் உயர்த்துவதற்கு நாம உயர்வதற்கு என்ன நம்மளையும் மறந்துவிடாது. தியாகம் தாகம் விரும்பும் மூணு கண்டிப்பா நல்ல பிதாவே கர்த்தாவே எனக்குமே தம்பியில்லாத எங்களை சந்தை சேர்ந்த தயவுக்காக உங்கள் சோதனை கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்து அதெல்லாம் பூமியை மேம்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தாவே வந்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வகையிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அவனே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. Yesus Kristus mengatur, kau jangan mendengar terlalu mudah dengan